இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஒருத்தரோட ப்ராப்ளத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கிட்டத்தட்ட 5 மாசம் கிட்ட ஆயிருச்சு. இது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபரே ஆகல. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, அடுத்தது என்ன பண்ணலாம், இதை வந்து எப்படி கேன்சல் பண்ணிட்டு புதுசா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றது, இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெயில் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்க்கும்போது அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு 45 டேஸ் மேக்ஸிமம் 60 டேஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். இல்லை இப்போ லாகின் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டோட்டலாக ஒரு 5 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. அதையும் எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எல்லாத்தோட ஸ்டேட்டஸுமே கீழே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்க வந்து 5 கம்பெனி, அதில் வந்து 4 கம்பெனி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இது எப்படி ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுதுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள் அப்படின்னு வரும். பிரிண்டபிள் ஃபார்ம் நம்பர் 13 வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதில் 2 கம்பெனி ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுது அப்படின்னா நமக்கு தான் வந்து நல்லது. ஸோ நம்ம மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கம்பெனி மட்டும் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்குது. இந்த 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 5 மாதத்துக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இன்னுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, அடுத்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களோட கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டபிள் ஃபார்ம் நம்பர் 13 டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். என்னைக்கு டேட்டில் இவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23/5/2024 ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டிருக்காங்க. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16/11/2024 கிட்டத்தட்ட 5 மாதம் கிட்ட தாண்டிருச்சு. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. அது டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 15 நாளிலிருந்து அதிகபட்சம் 45 நாள். இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து உங்களோட ரிக்வெஸ்ட்டுக்கு உங்களோட எம்ப்ளாயர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை அப்படின்னா இதை நீங்கள் கேன்சல் தான் பண்ணணும். இது கேன்சல் பண்ணலை அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் அப்படியே தான் இருக்கும். உங்களோட எம்ப்ளாயருக்கு இந்த ரிக்வெஸ்ட்டும் வந்து காட்டவே காட்டாது. அதை கடைசி வரைக்கும் அவரும் அப்ரூவல் பண்ண மாட்டார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரும் ஆகாது. ஸோ 45 டேஸ் வரைக்கும் பாருங்கள். உங்களோட எம்ப்ளாயர் வந்து அதுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுக்கல அப்படின்னா இதை என்ன பண்ணுங்கள், 2யுமே கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து போடுங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் போய் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் வெறும் 15 நாளையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன், 15 நாளையில் அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. 15 நாளையில் உங்களோட பிஎஃப் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா உங்கள் கம்பெனி எம்ப்ளாயர் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் கொடுத்தா 1 வீக்கில் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் 15 நாளைக்குள்ளே அப்ரூவ் ஆகும். அப்படி இல்லைனா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் ஆகாது. ப்ரௌசிங் சென்டரில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து நம்பாதீங்க. 15 நாளையிலாம் அவ்வளோ ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. நான் இது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொடுத்ததில் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் 25 நாள் 30 நாள் இந்த மாதிரியாவது டைம் எடுக்க தான் செய்யும். ஒரு சிலருக்கு தான் ரேராக அவங்களோட கம்பெனியில் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி அப்ரூவ் கொடுத்தா தான் அந்த 15 நாளைக்கு உள்ளே வந்து ஆகும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேர் தான். 1000ல் ஒருத்தர் 2 பேருக்கு வேணா அந்த மாதிரி 15 நாளைக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த பர்சனும் என்ன சொன்னாங்கன்னா 15 நாளைக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொடுத்தாரு. இது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபரே ஆகலை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் செக் பண்ணும்போது 5வது மாதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டது இப்போ வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. எம்ப்ளாயர் கிட்ட தான் சப்மிட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து சப்மிட்டட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு எம்ப்ளாயர் அப்ரூவும் வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு தப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட்டை வந்து போடாமல் அதுக்கு பிஃபோராக இருக்கக்கூடிய கம்பெனியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இது அப்ரூவ்ட் ஆனாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு முந்தின கம்பெனியில் தான் வந்து இது வந்து கிரெடிட்டட் ஆகும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த 5th ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அதுலேயுமே நான் ரிலீவ் ஆகிட்டேன் இப்போ வேலைக்கு போகிறதில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் இது வந்து ராங்காக தான் இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் போட்டு 2 மாதத்துக்கு மேலேயும் இது மாதிரி எம்ப்ளாயர் பெண்டிங் வந்து இருந்தது அப்படின்னா அந்த 2யுமே கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடி புதுசாக
நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து போடுங்க. போட்டுட்டு இந்த பிரிண்டபிள் ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை உங்களோட எம்ப்ளாயர்கிட்ட வந்து ஒரு சைன் போட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணும்போது என்னோட ரிக்வெஸ்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. அப்போ வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். பிஎஃப் ஆஃபீஸில் மேக்ஸிமம் ஒரு 1 வீக்ல இருந்து 10 டேஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். மற்றபடி நீங்கள் இது அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம், கேன்சல் தான் வந்து பண்ணி ஆகணும். ஏன்னா 5வது மாதத்தில் போட்ட ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேன்சல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து இதில் கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. நம்ம வந்து மேனுவலாக மெசேஜில் தான் அவங்ககிட்ட கேன்சல் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இது மேனுவல் ட்ரான்ஸ்ஃபருங்கிறதுனால கேன்சல் ஆப்ஷன் இருக்கும். இப்போ கேன்சல் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து இதில் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ரிக்வெஸ்ட் கேன்சல் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேன்சல் ஆயிருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆப்ஷன் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரிக்வெஸ்ட்டை கேன்சல் வந்து பண்ணுவோம். இதுவும் இப்போ கேன்சல் கொடுக்குறேன். இப்போ ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ரிக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கேன்சல்டு அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனியுமே கேன்சல் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது புதுசாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆன்லைன் சர்வீஸில் போயிட்டு 1 மெம்பர் 1 EPF அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டுக்கோங்க. ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் போட்டு 60 நாள் தாண்டிடுச்சு, இன்னும் எம்ப்ளாயர் அப்ரூவ்டு வந்து பண்ணலை அப்படின்னா அது அப்ரூவ்டே ஆகாது. அதை கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் போட்டு உங்களோட எம்ப்ளாயருக்கு இதை வந்து அப்டேட் வந்து பண்ணுங்க. அப்டேட் வந்து பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னாலும் இப்படியே கிடப்பில் தான் கிடக்குமே தவிர எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஸோ இப்போ இவங்களோட ப்ராப்ளம் என்ன, இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் அப்ரூவல் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.